இன்றைக்கி மிளகாய் தனியாக அரைக்க போகிறேன். அது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, என்ன குழம்பு இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணி அந்த குழம்பு மிளகாய் தூள் போடலாம். இது வந்து நான் 3 கிலோ அரைக்க போகிறேன். அதுக்கு இது சுக்கு இருக்குது. எல்லாம் எங்கே வாங்கியிருக்கேன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினது எல்லாமே. இது சுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாமே டிமார்ட் தான். சோம்பு, மிளகு, அப்புறம் ஜாதிக்காய், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம். இது எல்லாமே நான் கிராம் சொல்கிறேன். வெந்தயம் 100 கிராமு 3 கிலோக்கு, கடுகு 100 கிராமு, சோம்பு 200 கிராமு, சுக்கு 100 கிராமு, சீரகம் 200 கிராமு, கடுகு 100 கிராமு, ஜாதிக்காய் அது 4 இருக்குது. அது பேக், அது எவ்வளோ கிராம் பார்க்கலாம். இப்போ 4 பீஸ் போட்டிருக்கு, அவ்வளோதான். இது ஜாதிக்காய். இது ஓப்பன் இது வீட்டில் இருந்த லவங்கமும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அது டிமார்ட்டில் வாங்கினேன். அதை வீட்டுக்கு போட்டுக்கலான்ட்டு அது வச்சுட்டேன். இப்போ அந்த லவங்கத்தில் லேசாக தூள் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த தூளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தனியாக்கு. அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற பொருள் இது கடல் பாசி, அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன், அன்னாச்சி பூ வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது பட்டை, அன்னாச்சி பூவு, கடல் பாசி வச்சுருக்கேன். இது 3மே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணோம், லேசாக பொன்னிறமாக நம்ம வறுத்து மிதமான தீயில நம்ம பொடி பண்ணுறதுக்காக, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக இதை நம்ம என்ன பண்ணோம், லேசாக பொன்னிறமாக ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது கூட துவரம்பருப்பு போடுவேன். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திக்கு கொடுக்கும், ஸ்மெல் நல்லா இருக்காது. துவரம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். நான் துவரம்பருப்பு போடுவேன். இப்போ 3 கிலோக்கு ஒரு 1/4 கிலோ போடுவேன். இப்போ தனியாகவே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா வெயிலில் காய வச்சு வைக்கணும். இதுவும் என்னது டிமார்ட்டில் தான் வாங்கினது. இது காய வச்சு வச்சுக்கணும். இப்போ 1 கிலோ இருக்குது. 1/2 கிலோ தனியாக, 1/2 கிலோ மிளகாய். இது மிளகாய் இருக்குது. இது காய வச்சு வைக்கணும். இதுவும் இருக்குது. இது எவ்வளோ 1/2 கிலோக்கு எவ்வளோ போடுவேன்னா, இது 1 கிலோ நீட்டு மிளகாயும், அப்புறம் 1/2 கிலோ காஷ்மீர் மிளகாயும் போட்டோம்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரமும் ஈக்குவலாக நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் போடுறேன். இப்போ இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை நான் போட மாட்டேன். எல்லா குழம்புக்கும் கருவேப்பிலை போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அதனால் கருவேப்பிலை போட மாட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு போட்டுட்டேன். பருப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போது ஏன்னா 2மே பொரியணும், அதனால் நம்ம போட்டுக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரியணும். இப்போ வெந்தயமும் நல்லா இதில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதனால் வெந்தயத்தை இது 2மே நல்லா ப்ரௌனாக, இது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். கடுகு நல்லா பொரியணும். அதனால் நம்ம இது வச்சுக்கலாம். இதை தனியாக போட்டுக்கலாம். இப்போ இது கூட பருப்பு கூட என்ன போட்டுக்கலாம்னா, இந்த பட்டை, அன்னாச்சி பூவு, கடல் பாசி இதெல்லாம் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், இது லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், ஜாதிக்காய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பொருள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாமே எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வறுத்துட்டு இதில் எடுத்து எல்லாமே ஒன்றா கொண்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ நான் என்னன்னா, இப்போ மிளகாய் தண்ணி அரைக்கிறதுக்கு ரேஷன் கடையில் போடுறாங்க இல்லையா,
பருப்பு நான் அதுதான் போடுறேன். ஏன்னா வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நான் இந்த பருப்பு தான் போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க, வெயிட் பண்ணாதீங்க. கடையில் வாங்குகிற பருப்பு வந்து சாம்பாருக்கு அந்த மாதிரி வீட்டில் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி மிளகாய் தனியாக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிப்பேன், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா இன்னும் சூடு வந்து இன்னும் உரைக்கல. இப்படி எப்படின்னா நல்லா கொதிக்கணும் சூடு. நம்ம கை ரோஸ் ஆகணும், இன்னும் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த ஜாதிக்காயை உடச்சி அது கொட்டையை எடுத்துக்கிறேன். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா சவந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துச்சு பாருங்க. நம்ம போட்ட கலர் ஒன்று இப்போ வந்து நல்லா வெள்நீரமாக இருக்குது பாருங்கள். இப்போ வெயில் அடிக்குது, இந்த ஜன்னல்லேருந்து உங்களுக்கு காமிக்க முடியல. நான் நல்லா வெந்நிறமாக ஆயிடுச்சு பாருங்க கடுகு. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆகணும். வெந்தயம் வந்து நல்லா சவந்து இந்த மாதிரி கலரு சேஞ்ச் ஆகணும். அதனால் நான் இது ரெண்டுமே இப்போ தான் தனியாக போட்டேன். எல்லாம் ஒன்றா போட்டோம்னா நம்ம இது பொரியாது. வெறும் என்ன ஆகிடும்னா வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும், வாசனை இருக்காது மிளகாத்தூள் அரைக்கிறப்போ. இது நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ பருப்பு கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு. அப்பா இப்போ நல்லா கொதிக்குது, என்னால் பிடிக்க முடியல. இப்போ கரெக்டான பழத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அது ஜாதிக்காயை உடச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அது ஒரு தோல் பாருங்கள், இது உள்ளே இருக்குது. தெரியாதவங்க கற்றுக்கலாம். இது உடைக்கணும், லேசாக மத்தில் தட்டினாலே நல்லா முழுசாக இந்த மாதிரி வந்துடும். இதை சீவி கூட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். நம்மள வந்து பாலில் அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ எல்லா பொருளும் வச்சுருக்கேன். திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே இருக்குது. நான் கருவேப்பிலை போட மாட்டேன்னா, வெறும் சாம்பாருக்கு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு, நல்லா அந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். மற்றதுக்கெல்லாம் போட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கருவேப்பிலை ஸ்மெல் மாதிரி வரும். அதனால் நான் போட மாட்டேன். உங்களோட விருப்பம், நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலும் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண சுக்கு வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ வந்து சுக்கு போட்டுக்கலாம். இப்போது சுக்கு போட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தர் பெருங்காயம் கூட போடுவாங்க, நான் பெருங்காயம் போட மாட்டேன். ஏன்னா ஒரு குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். நம்ம வந்து எல்லா குழம்புக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா இவ்வளோ மனமாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு குழம்பு நல்லா சூப்பராக ஆகி போயிடும். இப்போ வந்து சோம்பெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போது அவ்வளோதான். இது லேசாக வறுத்து சும்மா இந்த ஹீட்லேயே வந்து வதங்கினா போதும். நான் அப்போ பட்டை கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து போட்டுக்கினேன். பட்டை வந்து பத்தலை. எந்த வீட்டில் என்ன பட்டை இருக்குதோ அது போட்டுக்கோங்க. சுருள் பட்டைன்னா சுருள் பட்டை போட்டுங்க. இந்த மாதிரி மோட்டாவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பட்டை போட்டுக்கோங்க. அது உடைக்க முடியல என்னால். வந்து கடல் பாசி எல்லாமே வச்சுருக்கேன் அதில். இப்போ லவங்கம் ஏலக்காய் அந்த தூளோடு நான் போடுறேன். அது வாங்கி மாட்டில் வாங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டேன். இது வந்து வீட்டில் இருந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சதுனால அது என்னன்னா அந்த பூவெல்லாம் இந்த லவங்கத்தில் இருக்கிற இந்த பூவில் பாருங்கள், இந்த பூவெல்லாம் என்ன ஆகணும் கொட்டும். இது வந்து என்ன ஆகணும் கொட்டி இப்படி வந்துடும். அதுதான் வேறு ஒன்றும். இது மாதிரி நம்ம மிளகாத்தூளுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கரம் மசாலா அரைக்கிறோம்ல வீட்டுக்கு, அப்படியே நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். வாசனை ரொம்ப நல்ல தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஜாதிக்காயை அதையே நான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ வந்து சீரகம் இருக்குது, இது அப்படியே கையில் எடுத்து போட்டால் கீழெல்லாம் சிந்தும். இப்போ நான் வந்துட்டு என்னென்னா இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு நல்லா கலராக ஆகிடுச்சுக்கோங்க. இப்போ இதையும் போட்டுக்கிறேன், அவ்வளோ. இப்போ நான் இப்போது லாஸ்ட்டாக சீரகம் போடணும். ஒரே கையில் வீடியோ எடுத்துருக்கிறேன், இப்போ 2 கையில் போய் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போது எல்லாமே போட்டாச்சுமா, எல்லாம் போட்டுட்டு இப்போது நான் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துட்ருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த சூட்டில் பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். அந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி வைங்க. வெளிநாட்டில் பிள்ளைங்க யாருன்னா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி டப்பாவில் போட்டு அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்கும் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட அவங்க யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க
நம்மளும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் ஒரே ஒரு முட்டை ஆம்லேட்டில் ஒரு 2 முட்டையை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த மிளகாய்த்தூள் உப்பு போடுங்க, மஞ்சள்தூள் போடுங்க. அந்த முட்டை ஆம்லேட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நீங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து அப்படியே இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது போதும். இந்த சூட்லேயே என்ன ஆகுதுன்னா, இப்போ சூடு இருக்குது, பயமாக சூடு இருக்குது. இப்போ இந்த சூட்லேயே இதெல்லாம் என்னன்னா இது வதங்கிடும். இது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தனியாகவும் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து தனியாகவும் என்ன பண்ண போகிறேன், நானும் பேஸாக வந்து ரோஸ்ட்டு பண்ணி டப்பாவில் போட போகிறேன். அதுவும் மிளகாய் மட்டும் தான் காய வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இப்போது தனியாவை இப்போ லேசாக நம்ம வறுத்துட்ருக்குறேன். இப்போது தனியாகவும் போட்டுட்டேன். முதல்ல நான் கொஞ்சம் மிளகு போடணும், அதை மறந்துட்டேன் நான். இப்போ நான் இது கூடயே என்ன பண்ணிட்டேன், இப்போது மிளகு வந்து ஒரு 100 கிராமு இதில் போட்டுட்டேன். நான் மறந்துட்டேன், இங்கேயே கவர் வச்சுட்டனால ஞாபகம் இல்லை. அப்படியே விட்டுட்டு இப்போ பார்த்தோன்னா மிளகு இருக்குது, இதிலே போட்டு இதை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து தனியாக வந்து இப்படி பிடிக்கணும். அப்படி பிடிச்சோம்னா அப்படியே கொதிக்கணும், அந்த பதம் இருக்கணும். இப்போ என்ன அதை சூட்டே இல்லை, நல்லா அப்படி பிடிச்சா அப்படியே கொதித்து வரணும். நம்ம கை என்ன ஆனால் அப்படி ரோஸாக ஆகும். அப்படி இப்படி பிடிச்சி இப்படி பண்ணணும். இப்போ எனக்கு ஆகவே இல்லை, சூடும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்ருக்குறேன், சூடே இல்லை. அப்படி பிடிச்சோன்னா டக்குன்னு விட்டுறணும். அப்படி பிடிச்சோன்னா அவ்வளோ கொதிக்கணும். அந்த மாதிரியான பதம் தான் நம்மளுக்கு வேணும். இது வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பருப்பு இருக்குல்ல, தனியா பருப்பு, அப்படி பண்ணாலே இன்னும் நல்லா மேஷ் ஆகி அப்படியே தூளை கொஞ்சம் அப்படியே வரணும், இன்னும் கொஞ்சம் வரணும். இது இப்படி தான் வந்திருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். தூள் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம வந்து 1 இயர் கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஆறட்டும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அது சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடானோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தனியாக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ வச்சாச்சு. இப்போ எல்லாமே இதில் இருக்குது. நம்ம எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம். நல்லா தனியா, சுக்கு, மிளகு எல்லாமே, பருப்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே, சோம்பு எல்லாமே இது வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்படி பிடிச்சோம்னா நல்லா உடஞ்சி அப்படியே தூளாகுது பாருங்கள். அவ்வளோதான். இது பக்குவம், இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இது காஷ்மீர் மிளகாய். இது வந்து தனியாக நம்ம இது கடையில் வாங்க வேண்டாம். நம்ம தனியாக இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் இது தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. இது ஒரு 1.5 கிலோ இது வச்சு இதை காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய், இப்போ இது ரெண்டுமே இப்போ நம்ம வந்து குழம்பு தூளுக்கு அரைக்கிறதுக்கு இப்போது இந்த மிளகாய் இதில் அடியில் வந்து கொஞ்சம் 1/2 கிலோ காஷ்மீர் மிளகாய் இருக்குது. இது 1 கிலோ வந்து நீட்டு மிளகாய் இருக்குது. இப்போ ரெண்டுமே இது மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து இப்போ தனியாக இப்போ அரைக்கணும். இப்போ அதுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம தேவைக்கு வெறும் தனியாத்தூளும் மிளகாய் அதுவும் நான் இப்போ வந்து இது ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தனியாத்தூள். இப்போ வேறு குழம்புக்கு எதுக்குன்னா வெறும் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து தனியாக இப்போ 1/2 கிலோ இதுவும் வறுத்து இது தனியாக மட்டும் வச்சுருக்கேன். இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு வெறும் மிளகாய். இப்போ வந்து அந்த மிளகாயில் வந்து காம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது ஒரு 1/2 கிலோ, அது வெறும் மிளகாய் தூளுக்கு அது அதுவும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிஷினில் போய்ட்டு இப்போ அரைக்க வேண்டியது தான். இப்போ மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது குழம்பு மிளகாய்த்தூள். இது ஃபுல்லாக இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா இப்போ பேன் காற்றுல ஆற விட்டு வச்சுருக்கேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள். இது வந்து தனியாத்தூள், தனி தனியாத்தூள். இது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது தனியாக இது நம்ம 65க்கு எல்லாத்துக்குமே இந்த பிரியாணிக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுவலுக்குலாம் அதுக்கெலாம் கலர்ஃபுல் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே மஞ்சள் வந்து குழம்பு மிளகாய் தூளை போட்டு அரைக்க மாட்டேன். எப்போவுமே நான் அதை தனியாக அரைச்சி வச்சுடுவேன். ஏன்னா ஏற்கனவே அரைச்சிட்டேன். அது ஒரு 2 கிலோ அரைச்சிருக்கு. அது வந்து ஒரு 4-5 மாதம் வருதோ எனக்கு. அதனால் அதை தனியாக அரைச்சி வச்சாச்சு. நீங்கள் வேணுன்னா கூட மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளில் நான் எப்போவுமே மஞ்சள் போட மாட்டேன். இது வந்து அரைச்சாச்சு. இது தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், இது தனி தனியாத்தூள். இது எல்லாமே எந்தெந்த குழம்புக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான். இன்றைக்கி நான் சொன்ன இதுலேயே மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.